யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. நெல்லிக்காய் பறிக்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வரேன். என்ன இது மட்டும் போதுமா? இன்னும் வேணும்னா பறிச்சுக்கோங்க. டே கண்ணா, அவருக்கு பறிச்சு கொடு. இல்ல போதும் போதும். உங்களுக்கு நெல்லிக்கானா ரொம்ப பிடிக்குமோ? எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இது எனக்கு இல்ல. ஓ, அப்படின்னா உங்க ஃபேமிலில உள்ளவங்களுக்கா? அட இல்லங்க, நெல்லிக்காய்னா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் பறிச்சுட்டு போறேன். என்ன பொண்டாட்டியா? ஆமாங்க, நான் கட்டிக்க போற பொண்ணு, அப்ப அவ எனக்கு பொண்டாட்டி தானே. ஓ, அப்படின்னா உங்களுக்கு தான் கல்யாணமா? நீங்க தான் கல்யாண மாப்பிள்ளையா? ஆமாங்க. சரி, நான் வரேன். நீங்க நிஜமாவே நீங்க தான் கல்யாண மாப்பிள்ளையா? அட ஆமாங்க, ஏன் இவ்ளோ டவுட்டா கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க போங்க. என்ன கண்ணா, கல்யாண மாப்பிள்ளை வேற யாரோன்னு சொன்னேன். இவர் என்னடானா இவர் தான் கல்யாண மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமாக்கா, எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியல. நான் பார்த்த மாப்பிள்ளை வேற. இவர் தான் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறாரே. சரி, வா போலாம். அக்கா, அவரே ஸ்மார்ட்டா இருந்ததும் நீ அவர் பின்னாடியே வளைஞ்சிட்டு வந்ததானே? என்னடா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் நம்ம வீட்டுக்கு நெல்லிக்காய் பறிக்க வந்தாரேன்னு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை தாண்டி நான் எதுவும் யோசிக்கல. நம்பிட்டேன். நீ என்னென்னமோ யோசிச்சுட்ட. நீ வேற ஏன்டா சோதிக்கிற? நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு பல்ல காட்டுற? இல்ல, கல்யாண மாப்பிளைய நீ உனக்கு மாப்பிள்ளை ஆக்கிக்கலாம்னு நினைச்சல, அதான் சிரிப்பு வந்துருச்சு சிரிப்பு. டேய் கண்ணா, நான் அடிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா ஓடிரு. அக்கா, சண்டைக்கு போகணும்னு சொன்னீங்க, மறந்துட்டியா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், வீட்டுக்குள்ள போலாம். சண்டைக்கு போற மூடே போச்சு. ச்சே. தூங்கிட்டு இருக்கா மகா? நல்லா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கூப்பிட்ட உடனே எந்திரிச்சிட்டேன். நான் தூங்கலைங்க, படுத்து கனவு கண்டுட்டு இருந்தேன். ஓ, என்ன மேடம்க்கு கல்யாண கனவா? அது இல்லைங்க, வில்லேஜ்ல நீங்களும் நானும் இருந்து லவ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். நல்லா தான் இருக்கு. வர்றா. சரி, இந்த பொடி நீ ஆசைப்படுவல நெல்லிக்கா, அதான் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். ஐ, இத உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பார்த்த உடனே நாக்கு ஊறுது. ஏண்டா, ஆள் வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற எங்களுக்கு? ஏ எருமை, உனக்கும் சேர்த்துதான். இவ மட்டும் என்ன ஒத்தையிலே திங்க போறா? அதான பார்த்தேன். சரி, இத புடிங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு. ஏங்க, கல்யாண மாப்பிள்ளை நீங்க தான், உங்களுக்கு என்ன வேலை? ஏடி, கல்யாண மாப்பிள்ளை நானா இருந்தாலும் எனக்கெல்லாம் வேலை இருக்க கூடாதா? வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரியா இருக்கான்னு போய் பார்க்கணும். ஏய், அதான் பாலா இருக்கான்ல, அவன் பார்த்துப்பா விடு. யாரு அவன்? டேய் மச்சான், என்ன அங்க விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட? எருமை, வாழை மரம் கட்டிட்டு இருக்காங்க, நேரம் கட்டுறாங்களான்னு பாருன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். ஏடா, இத்தனை வருஷமா வேலை செய்யறவங்க சரியா செய்யாம விட்டுருவாங்களா என்ன? அதெல்லாம் கரெக்டா தான் கட்டுவாங்க. இருந்தாலும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்டா. சரி, அப்படின்னா நீயும் வா, எனக்கு போர் அடிக்குது. பாத்தியா ஷாலு, இவனை நம்பி விட்டுட்டு வந்தா இதுதான் கதி. டேய் வாடா. அட இரு நாயே, வரேன். பொண்டாட்டி, அதிகமா சாப்பிட்றாத, நாளைக்கு கல்யாணம், அப்படி காய்ச்சல் வந்தா நீ தாங்கிக்க மாட்ட. சரிங்க. சரி, எதுவா இருந்தாலும் அளவுதான், அளவாவே சாப்பிடு. அப்புறம் கல்யாணத்துல காய்ச்சலோட உட்காந்துருக்க வேண்டியது இருக்கும். சரி. இவனை பார்த்து நீ கத்துக்கோ பாரு. அவனோட ஆளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நெல்லிக்காலாம் பறிச்சுட்டு வந்து தரான். எனக்கு இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணிருக்கியாடா? உனக்கு மாங்காய் தானே ரொம்ப பிடிக்கும், இரு உடனே கொடுத்துட்றேன். அப்படியே கொடுத்துட்டாலும் போடா. பாரு மச்சான், எதுக்கு எடுத்தாலும் உன்னோட கம்பேர் பண்ணி என்னை எப்படி கேவலப்படுத்துறான்னு. அடியே, எதுக்காகவாது கூடி சீக்கிரம் உனக்கு மாங்காய் கொடுக்கல. என் பேர் பாலா இல்ல. ஐம் வெயிட்டிங். மச்சான், இதுக்காகவே இந்த ஊர் ஃபுல்லா தேடி நான் மாங்காய் பறிச்சுட்டு வரனா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய், அவ எந்த மாங்காவை சொல்றா, நீ எந்த மாங்காவோட சொல்லிட்டு இருக்க? மாங்காய் மடையா? அவ எந்த மாங்காய் கேட்டாலும் நான் பறிச்சு கொடுக்க ரெடியா இருக்கேன்டா. இப்ப எதுக்கு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? என்னால பறிச்சு கொடுக்க முடியாதுங்கிறியா? நான் பறிச்சு கொடுத்துட்டு அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்ன. ஃபர்ஸ்ட் கவனி, அதுக்கப்புறம் மாங்க கொடு. அடியே, நீ ஒரு முடிவோட தாண்டி இருக்க. பாத்து, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ மாங்க கிடைக்கிற சிச்சுவேஷன் வந்துற போகுது. ஏன் மச்சான், கல்யாணத்துக்கும் மாங்காவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் உனக்கு தெரியாது? மாங்காய் எதுக்கு சாப்பிடுவாங்க? என்ன புரிஞ்சிருச்சா?
அடி பாவி, இவ்ளோ நேரம் இதையா சொல்லிட்டு இருந்தா? இது தெரியாம நான் வேற பறிச்சு கொடுக்கறேன்னு பில்டப் பண்ணிட்டேனே. என்ன பாலா, எப்ப தர போற? ஏய், நீ வேற. டேய் மச்சான், இதெல்லாம் பேசக்கூடாது. வா போலாம். டேய், அவதான் ஆசையா கேக்குறல்ல, பதில் சொல்லிட்டு வா. இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. வா போலாம். என்ன மேடம், வர வர கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போதெல்லாம் என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். இப்ப நான் வேணும்னு சொல்றேன். அவன் பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். ஆனா ஷாலு, பார்த்து உஷாராவே இரு. பாலாக்கு இன்னும் பொறுப்பெல்லாம் வரல. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவன் ரொம்ப பயப்படுறான். தெரியுது மகா, அதனாலதான் கல்யாணத்தை பத்தி இன்னும் எந்த பேச்சும் எடுக்காம இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே மாறிடுவான். லவ் பண்றதுக்கு எல்லாமே நல்லதா இருக்கும். ஆனா கல்யாணங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. அதை சமைக்கிறதுக்கு அவன் இன்னும் பக்குவப்படல. ஆமாடி, அதனாலதான் எல்லா பேச்சுல இருந்து இப்பெல்லாம் நழுவி நழுவி ஓடுறான். நான் பாத்துக்கிறேன், நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத. சரி, அந்த நெல்லிக்காவை கூட நான் உப்பு காரெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். குழந்தை இங்க தூங்கிட்டு இருக்கான். வாட காத்தடிக்குது பாரு, உள்ள தூக்கிட்டு போய் தூங்க வை. ரூம்குள்ள அழுதுட்டே இருந்தான், அதான் இங்க படுக்க வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள தூக்கிட்டு போறேன். சரிம்மா. சரி, காலையில எல்லாரும் சீக்கிரமா எந்திக்கணும். நேரத்தோட நீங்களும் படுங்க. இருக்கட்டும் சித்தி, என்னைக்காவது ஒரு நாள் தானே இப்படி ஒண்ணா இருக்கும். அதனால லேட்டா தூங்கினா ஒன்றும் ஆகாது. அப்படி இல்லடா, எல்லாரும் நேரத்தோட தூங்கி எந்திரிச்சாதான் காலையில சுறுசுறுப்பா வேலையை பார்க்க முடியும். அதுக்காக தான் சொன்னேன். சரிங்க சித்தி, தூக்கம் வரும்போது போறோம். மடி, தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு சுத்தி போட்டுருங்க. சரிங்க சித்தி. சரிம்மா, எனக்கு தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன். பெர்சி, டேப்லெட்லாம் போட்டுட்டல்ல? போட்டுட்டேன். நீ நேரத்தோட தூங்க வேண்டியதானே? இந்த நேரத்துல வாமிட்டிங்கா இருக்கும். இப்பதான் சாப்பிட்டேனா, அதான் சாப்பிட்டதெல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே நிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்புறமா போய் தூங்கிக்கிறேன். இன்னும் அவர் வேற வரல. இந்த ஊருக்கு வந்தாலே ஆதிய கையிலேயே பிடிக்க முடியாது. பாவம் 3 பேரும், அவங்க 3 பேரையும் வச்சு செஞ்சிட்டு இருக்கான். பெர்சி, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அவங்க 3 பேருமே அது ஜாலியா எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? பாரு, புருஷன் மேல அவ்வளோ நம்பிக்கை, விட்டு கொடுக்காம பேசுற. என் மொத்த நம்பிக்கையும் அவர்தான்க்கா. அம்மா, இனி எப்ப எந்திப்பா? எந்திட்டதும் நம்ம விளையாடலாம் இருக்கோம். சூர்யா கூட ஹான்னு கூப்பிட்டே இருக்கான். பாத்தீங்களா, சூர்யா இதையே தான் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் உன்னை விட சின்ன பையன்ல, அதான் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இனி எப்ப எந்திப்பா? அவன் எந்திச்சாதான் ஜாலியா இருக்கும். லட்சு, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இனியன் இப்பதானே தூங்கியிருக்கான். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஆனா எங்களுக்குலாம் தூக்கமா வருதே. அவன் கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தா அவன் கூட விளையாடிட்டு தூங்கலாம்னு நினைச்சோம். இனியன் கூட காலையில எந்திரிச்சு 3 பேரும் விளையாடுங்க. சூர்யா குட்டி, இப்போ நம்ம மட்டும் விளையாடலாம். காலையில குட்டி தம்பி கூட விளையாடலாம். இவன் இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் லட்சு. சூர்யாவுக்கு நம்ம ஏபிசிடி சொல்லி கொடுக்கலாமா? அடி, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு ஆள் வரணும். நீ அவனுக்கு ஏபிசிடி சொல்லி தர போறியா? நீ சும்மா இருமா. சூர்யாவுக்கு நான் அழகா ஏபிசிடி சொல்லி தரேன். சூர்யா, ஏ சொல்லுங்க. ஏ லட்சு, சூர்யா ஏ சொல்லாம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஏ சொல்ல வரலையா? சரி, பி சொல்லு. பி. லட்சுக்குட்டி, சூர்யாவுக்கு இன்னும் பேச்செல்லாம் ஒழுங்கா வரல. அவன் நல்லா பேச கத்துக்கும் போது தான் ஏபிசிடி தான் சொல்லுவான். ஆமாட்ட, தம்பிக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல. சூர்யா, நம்ம பால் விளையாடலாமா? போடா, நீ சொல்லிட்டே இருக்க. ஹாய் டார்லிங்ஸ். மச்சான், இதெல்லாம் என் அக்காக்கு தெரியணும். அப்படி இருக்கு உங்களுக்கு. அப்படி பிரச்சனை வருங்கிறதுக்காக தான் உன் அக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன். பாரு, கொடுத்து வச்ச ஆள்தான்டா நீ. சரி, இப்போ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நைட் எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இதெல்லாம் மார்னிங் தானே பண்ணுவாங்க. ஆமா கீர்த்தி டார்லிங், பட் நம்ம நைட் எக்ஸசைஸ் பண்ண போறோம். அட போங்க மச்சான், இப்பதான் வத்த குழம்பும் அப்பளமும் வச்சு ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்திருக்கேன். இப்பலாம் நான் எக்ஸசைஸ் பண்ணா அவ்வளவுதான். ஸ்வேதாமா, எக்ஸசைஸ்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இது லைட்டா தான். ஜஸ்ட் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் போறோம். நமக்கு சுகரே வராது. 1 கிலோமீட்டர் நடந்தா சுகர் மட்டும் இல்ல, எனக்கு மூச்சே வராது. ஆமா மச்சான், என்னாலையும் அவ்வளவு தூரம்லாம் நடக்க முடியாது. சோ நீங்க சரியான வேஸ்ட் பீஸா இருக்கீங்க. சரி, ஓகே, உங்க 3 பேருக்கு ஒண்ணு தரேன். கண்ணை மூடுங்க. அடே அடே. அட, கண்ணை மூடுங்கப்பா. டார்லிங், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? நெத்தியில பொட்டும் சந்தனமும் தான் உனக்கு அழகே. அது வைக்காம நீ அழகாவே இல்ல. அழகா இல்லைனா பார்க்காதீங்க. ஏண்டி, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு என்ன பார்க்காதீங்கன்னு சொன்னா
எப்படி என்னால கண்ட்ரோலா இருக்க முடியும்? யோ என்ன டபுள் மீனிங்கா? சிச்சி, சிங்கிள் மீனிங் தான். நான் உன் ஃபேஸ மட்டும் தான் சொன்னேன். ம், நம்பிட்டேன். என்கிட்ட பேசும்போது என் கண்ணை பார்த்து பேசு. அது என்ன வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? ம், ம். உன் கண்ணை பார்த்தாதான் கண்ட்ரோல் தானே இழந்துடுறனே. என்ன என்ன என்ன? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டே அஜய், அட யாரா அவன் இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? போடா அந்த பக்கம். டே அஜய், அட பாரு டார்லிங், சும்மா சும்மா என் அண்ணன் வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஐயோ, வாய்ஸ் மட்டும் இல்லையா, அங்க பாரு உன் அண்ணன் தான். அடடே, நீங்களா? வாங்க வாங்க. நாங்க எவ்வளவு ஒரு பதட்டத்துல வந்துட்டு இருக்கோம். கூப்பிட கூப்பிட காதல வாங்காத மாதிரியா நிக்கிறீங்க? அட சாரி ப்ரோ, காதல் மயக்கத்துல காது கேட்கல. ஈயத்த காய்ச்சி காதுல ஊத்துனா நல்லா கேக்கும். ஃபர்ஸ்ட் உன் காதுல ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் என் காதுல ஊத்தலாம். எருமை எருமை. டேய், உன் அண்ணி எங்கடா? அண்ணியா? அவங்களும் ஸ்வேதா சிஸ்டரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்பாடா, இப்பதான் உயிரே வருது. நான் கூட அவ ஆதி கூட தான் நின்னு பேசிட்டு இருப்பாளுன்னு பயந்துட்டேன். சரி, என் தங்கச்சி கீர்த்தியை பாத்தியா? கீர்த்தியா? அவங்க ஆதி கூட நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஆதியும் வெளியதான் நிக்கிறானா? ஆமா, 3 பேரும் நின்னு ஆதிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அட பாவி, அது இவ்ளோ பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் ஆதி! என் குட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேசா? ஓவர் டைம் தான். ஆதி, நீ கொடுத்தது உண்மையாவே அருமையா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன்ல, இதுக்கப்புறம் பாருங்க நல்லா ரிலாக்ஸா தூங்குவீங்க. என்ன கொடுத்தானா? அப்படி என்னத்த கொடுத்துருப்பான்? டேய் ஏங்க வாங்க, நீங்க இன்னும் தூங்கலையா? ஏண்டி, என்ன அங்க விட்டுட்டு நீங்க என்னடி பண்ற? ஆதி எங்களுக்கு ஏதோ எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். எங்களால அதெல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னோமா, அதான் சூப்பரா ஒன்று கொடுத்தான். நாங்க இப்போ மைண்ட் ஃப்ரீயாகி ரிலாக்ஸ் ஆயிட்டோம். நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். கொடுத்தானா? டேய், அப்படி என்னத்தடா கொடுத்து தொலைஞ்ச? அது வந்து பிரதர், நாள் ஃபுல்லா வேலை பார்த்து 3 பேரும் டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பூஸ்ட் ஏத்துற மாதிரி ஒன்னு நச்சுன்னு கொடுத்தேன். டேய், அப்படி என்னத்தடா கொடுத்து தொலைஞ்ச? ஐயோ அண்ணே, இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஆதி மச்சான் கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு? அடியே, கொடுத்தான்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அப்படி என்னத்த கொடுத்தான்? அதுவா, கிரீன் டீ. என்ன கிரீன் டீயா? அடாமா வினோத், கிரீன் டீ அது குடிச்சா மைண்ட் ரெஃப்ரெஷிங் ஆகி நல்லா ரிலாக்ஸா இருப்போம்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தான். அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். ஏண்டா, கிரீன் டீ கொடுக்கறதுக்கு இதுக்கு நான் சட்டையெல்லாம் கட்டி போட்டு நிக்கிறேன். அதுவும் மாம்சு ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான். இங்க பாராதி, தேவையில்லாம என் தங்கச்சி கிட்ட வாழாட்டாத. அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அது கொஞ்சம் ஓரமா போய் பண்ணிக்கோ. நாங்க 4 பேரும் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. டே, நான் உன் அண்ணன்டா. அண்ணன் பொண்டாட்டி அண்ணி. அட ரகு, ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ என்னோட காதலி. முன்னாள் காதலி, என் முன்னாள் காதலி. ஆதி, அவங்க 3 பேர் கிடக்குறாங்க. நீ வா, நம்ம போய் உள்ள உட்காந்து பேசலாம். கரெக்டா சொன்ன நேத்துமா, வெளிய கொசு தொல்லை ஓவரா இருக்கு. வா போலாம். ஐயோ ஏங்க, இறக்கி விடுங்க. முடியாது. ஏங்க இறக்கி விடுங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? இவன் பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச குட்டி போட்ட பூனை போல பால சுத்தி குழஞ்ச பாவம்னு நீவி விட்டா கல்லு போட துணிஞ்ச சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா? அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. வந்த வேலை இன்னும் முடியலையே, இன்னும் பாக்கி இருக்கு. யோயோ கொன்றுவேன். ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? சும்மா தானே, அப்படியே காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? எனக்கும் தூக்கம் வரல, அதான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி, நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? அர்ஜுனையா உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடி. இப்ப நான் அவரை தான் பார்க்க போறேன். அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றேன். எனக்கும் நீ சொன்னதுல இருந்து ஒரே யோசனையா இருக்கு. ம் ஆமாங்க, இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நிச்சயமா நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, நான் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போ. ம் சரிங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ம் போங்க. ஹேய், நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன்டி. போங்கங்க, சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கீங்க. நீ விட்டாதான் நான் போக முடியும். விடுடி. ஓ ஆமால, நான் மறந்துட்டேன்.
சரி போயிட்டு வாங்க. ஏண்டா இந்த பொண்ணு தானே அது? ம், ஆமாடா, இவ்வளவுதான் கடத்த சொல்லியிருக்காங்க. கூட வேற அந்த கல்யாண மாப்பிள்ளை நிக்கிறான். இப்ப என்னடா பண்றது? போறேன்டி. போங்க. இப்படி சொல்லி சொல்லி விடிய விடிய எங்கே நின்று போறோம்? பையன் தான் போறேன்னு சொல்றான்ல, இந்த புள்ள விடாம நின்னுக்கிட்டே இருக்கு. இப்ப எப்படி நம்ம கடத்துறது? கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ம், ம். அவன் எப்ப போக நம்ம எப்ப கடத்துறது? அவ வேற இருக்குமா பிடிச்சு வச்சுட்டு போங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் போகாம நின்னுக்கிட்டே இருக்கான். எல்லாம் காதல் படுத்துற பாடு. சரி, நான் போறேன். போங்கங்க. உங்களை யாரோ தடுத்த மாதிரி நின்னுட்டே இருக்கீங்க. ஏய் வேணாண்டி, நாளைக்கு காலையில கல்யாணம். நீ தேவையில்லாம என்ன உசுப்பேத்திட்டு இருக்க. இல்லைங்க விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. ஆஹா. ஏய் விடுடி, இதுக்கு மேல நின்னுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. சாரி மகா. தள்ளி விட்டுட்டா ஓடுறேன். இருடி, நாளைக்கு ஒன்னு கவனிச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு செய்யறேன் பாரு. அதையும் பார்க்கலாம். ஒரு வழியா போயிட்டான். டேய் டேய், நீ போறியா இல்ல நான் போகட்டுமா? நீயே போ. இந்த கட்ட இத வச்சு அவன் மண்டையில ஒரே போடு. மயக்கம் போட்டு வா, அப்பதான் தூக்கிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பாப்பா. டேய், யாருடா நீ? யுவன். டேய், இன்னும் ஒரு அடி சேர்த்து போடுறான், அப்பதான் மயங்குவா. டேய், மயங்கிட்டா. ஐயா, அத குடிக்காதீங்க. ஐயா, இன்னும் ஒரு வாய் கூட நீங்க குடிக்கல, அது தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க. என்னாச்சு முனுசாமி, எதுக்கு இவ்வளவு பதட்டமா வர? ஐயா, அதுல விஷம் கலந்துருக்கு. தோட்டத்துல 2 பேரு நம்ம மகா பாப்பா வேற கடத்திட்டு போறானுங்க. என்னடா உளறிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்குள்ள வந்து அப்படிலாம் பொண்ணை தூக்கிட்டு போக முடியாது. ஐயா, பாப்பா தோட்டத்துல நின்னுட்டு இருந்திருக்கு. அதான் அது தெரிஞ்சு வந்து அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. இதுல வேற விஷத்தை கலந்துருக்கானுங்க. என்ன முனுசாமி சொல்ற? யாரு பார்த்த வேலை இது? ஐயா, அந்த குமாரவேல் சக்திவேல் இருக்கானுங்கல்ல, அவனுங்களோட வேலைதான். இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் உங்க பேச்ச கேக்குறாங்கல்ல, அந்த கோபத்துலதான் இப்படி பண்ணிருக்கானுங்க. வெளியூர்ல இருந்து 2 பேரை வர வச்சு மகாமாவை வேற கடத்த வச்சிருக்கானுங்க. என் ஊர் மண்ணை தொட்டாலே நான் சும்மா விட மாட்டேன். என் வீட்டு பொண்ணை தூக்கிட்டானுங்கல்ல, இன்னைக்கு என் கையாலதான் அவனுங்களுக்கு சாவு. ஐயா, என்னாச்சு? ஐயா, மகா பாப்பாவை கடத்திட்டானுங்க. நாளைக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தேகம்தான். ஐயா குடிக்கிற மோர்ல விஷத்தை வேற கலந்துருக்கானுங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா. உங்க மேல உள்ள கோபத்துலதான் இதை பண்ணிருக்காங்க. காலையிலேயே மகா சொன்னான். உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி தப்பு நடந்து போச்சு. ஆனா காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப எந்த பிரச்சனையும் வேண்டாம். யுவன், அவனுங்க தூக்கிட்டு போயிருக்கிறது நம்ம வீட்டு பொண்ண. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. மகா தானே, அவளே தப்பிச்சு எப்படியாவது வந்துருவா. மாட்டினது அவனுங்க இல்ல, அவகிட்டதான் அவனுங்க மாட்டிருக்கானுங்க. பாப்பாவை காணும்னு சொல்லியும் பதட்டம் இல்லாம பேசிக்கிட்டு நிக்கிற. அண்ணே, மகாவை பத்தி எனக்கு தெரியும். அவ எப்படியாவது தப்பிச்சு வந்துருவா. அப்படி கடத்திட்டு போனவங்க நம்ம ஊருக்குள்ள எங்கேயாவது தானே அவளை வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். விடியறதுக்குள்ள மகா இங்க இருப்பா. அவனுங்களை எனக்கு கொல்லாம நான் விட மாட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டு விஷயத்தை நிறுத்துறதுக்காக தான் இவ்வளவும் பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டாம். நான் போய் மகாவை கூட்டிட்டு வரேன். நீங்க வீட்டுல ஆக வேண்டிய வேலையை பாருங்க. யாருக்கும் எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். முன்சாமி அண்ணா, அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு வந்து வழியை காட்டுங்க. வரேன் தம்பி. டேய், பச்சை கிளி அழகா இருக்குல்ல, பல்ல காட்டிட்டேன். அவளை தப்பிக்க விட்டுறாத. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மயக்கமாய் ரொம்ப நேரம் ஆகுது. காலை கட்டி போட்டல, அதெல்லாம் கட்டி போட்டுட்டேன். நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன். டேய், பொண்ணு கடத்துறதுக்கு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. மேல இது கைய வச்ச, அட போடா, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, மறுபடியும் சொல்லிட்டேன். கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பொண்ணு மட்டும் தான் கடத்த சொல்லிருக்காங்க. மேல இது கைய வச்சு தொலைஞ்சிடாத, அப்புறம் விஷயம் பெருசாயிரும். அட சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்ன அழகு, என்ன அழகு. அடிக்கருப்பு நரந்தழகி உதட்டு சிவப்பழகி சில்லறைய சதறிட்டண்டி. உன் சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையில. ஓ மாம தவிக்கிற மடிப்பச்ச கேக்கையில் மனச தாடிய மணி கோயிலே. டேய், நீங்களாம் யாரு? நான் யாரு? நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் உன்னை கடத்திட்டு வந்திருக்கேன். என்னது, கடத்திட்டு வந்திருக்கீங்களா? இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னக்கும் தெரியும்ல. என் புருஷனை யாருன்னு நினைச்சீங்க? அவன் ஒன்னும் சாதாரணமான ஆளே கிடையாது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அனீஷ். ஏமா, மண்டையில அடிச்சதுல மூளைக்கு இது குழம்பிருச்சா என்ன? நீ தானே கல்யாணம் பொண்ணு. நான் கல்யாணம் பண்ணா? டேய், எனக்கு ஏற்கனவே கல்யாணமாய் குழந்தை இருக்குடா. டேய், என்னடா சொல்றா இவ? கல்யாண பொண்ணு கடத்த சொல்லி தானே அனுப்புனாங்க. இவ கல்யாண பொண்ணு இல்லைன்னா அப்ப வேற யாரு?
மண்டையில அடிச்சதுல பைத்தியம் கீது பிடிச்சிருச்சோ என்னமோ, இல்லனா நம்மளை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்றான்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற ஆனா இவ பேசுறது பார்த்தா உண்மை மாதிரி இருக்கு. டேய் என்னடா பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேரையும் என் புருஷன் வந்து சுட்டு தள்ள போறான் பாருங்க. அதுவும் தோசை சுடுற மாதிரி இல்ல, துப்பாக்கியை வச்சு நெத்தி போட்லயே பட்டு பட்டுன்னு சுட்டுருவான். என்னாச்சு எனக்கு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்க யாரு? ஏய், என்ன மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? இப்பதானே சொன்னோம் உன்னை கடத்திட்டு வந்திருக்கோன்னு. ஏண்டா என்னையா கடத்திட்டு வந்திருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? என்னோட பேர் மகா. ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐஷுன்னு சொன்ன. ஏண்டா என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? பேரை மாத்தி மாத்தி சொல்றதுக்கு? என்னோட பேர் மகாலட்சுமி. இப்ப மட்டும் என் யுவன் வந்தானே வை, உங்க ரெண்டு பேரையும் அப்படி உயிரோட புதைச்சிருவான். நான் யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியாம என்னையே தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல? இந்த ஊர் தலைவர் அர்ஜுனையா வீட்ல இருந்து என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட மாட்டாங்க. அட என்னடா இவ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நான் அடிச்ச அடியில பைத்தியமா இருப்பாளோ? ஒரு நேரம் பேர் ஐஷுங்கிறா, ஒரு நேரம் மகாங்கிறா, மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்கா. சரி சரி, எப்படி உளர்னா நமக்கு என்ன? விடியற வரைக்கும் அவளை நம்ம இங்க வச்சிருக்கணும், வேற வழியே இல்ல. இந்த பைத்தியக்காரியை கடத்திட்டு வந்து நம்ம பைத்தியமாயிருவோம் போல. ஆமா, நான் யாரு? நீங்களும் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஏய், இப்பதானே சொன்னோம் உன்னை கடத்திட்டு வந்திருக்கோன்னு. என்ன எனக்கு கடத்திட்டு வந்திருக்கீங்களா? டேய் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டீங்க. நான் யாருன்னு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அனீஷ், அவனோட ஒரே வைஃப். மத்தவங்களுக்குலாம் 10-15 ஒய்ஃபா இருக்கும். அதுக்கு என்னமா இப்போ? வாய் மூடிட்டு அமைதியாயிரு. அதெல்லாம் வாய மூட முடியாது. மவனே இருங்கடா, என் புருஷன் வரட்டும், உங்க ரெண்டு பேரையும் ஜெயில அடைச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். ஆமா, நான் யாரு? மண்டையில அடிச்சதுல முழு பைத்தியமாவே மாறிட்டா போல. இங்க பாருமா, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஏய், என்னைய கடத்திட்டு வந்திருக்கீங்க? நான் யார் தெரியுமா? என்னோட பேர் மகாலட்சுமி. உன்னோட பேர் மகாலட்சுமி. உன்னை தேடி யுவன் வருவான், வந்தா எங்களை பீஸ் பீஸ் ஆக்கிடுவான், அதானே? ஆமா, அதேதான். உன் தலையில அடிச்சனால மூளை குழம்பி இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ வாய் மூடிட்டு இருந்தா போதும், மத்ததை நாங்க பாத்துப்போம். இங்க பாரு, கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் தான் எங்களோட பிளான். உன்னை எதுவும் பண்ண மாட்டோம், அதனால அமைதியா இருந்துரு. டேய், நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இசு இசுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கேன். அட நான் இல்லடா, நீ வேற. அட சத்தம் இங்க இருந்து தான் வருது. அட பாம்பு. டேய் தொப்பி மண்டையா, இசு இசுன்னு சத்தம் போடுது அவன் இல்ல, இவன். ஏய், பாம்பு. ஓ, இது வேணுமா? இந்த பிடிச்சுக்கோ. ஏய் பைத்தியம். டேய் மச்சான், வாட ஓடிடலாம். ஐயோ பாம்பு பாம்பு, பைத்தியக்காரி. பெரிய கடத்தல்காரன்னு பார்த்தா இப்படி பயந்துட்டு ஓடுறானுங்க. டேய் டேய் டேய், கால் கட்ட அவுத்து விட்டுட்டு போங்கடா. ச்சே, இப்படி ஓடுறானுங்க. டேய், நம்ம எங்க இருக்கோம்? இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? கால் வேற கட்டி இருக்கு. டேய், எங்கடா தப்பிச்சு ஓட பாக்குறீங்க? என் பொண்டாட்டியவே கடத்திட்டு தப்பிச்சு ஓடா விட்டுருவேனா? அப்படி சொல்ல அனீஷ், என்னை கடத்தி வச்சுட்டு நீ தான் கல்யாணம் பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு இவளுக்கு? அனீஷ்னு உளறிட்டு இருக்கான். நான் கொடுத்த பில்டப்க்கு நீ போலீஸ் யூனிஃபார்ம்ல வருவேன்னு நினைச்சேன், இப்படி வந்திருக்க. மகாமா, ஆர் யூ ஓகே? என்னது மகாவா? யாருடா அவன்? ஓ, இவன் என்ன கடத்திட்டு வந்த கேப்ல நீ மகானே யாரையும் ஒருத்திய கரெக்ட் பண்ணிட்ட, அப்படிதானே? தம்பி, யாருப்பா இது? இந்த பொண்ணு பேர் மகாவா ஐஷுவா? பைத்தியக்காரத்தனமா மாத்தி மாத்தி உளறிக்கிட்டு இருக்கு. இங்க பாருப்பா, இந்த ஊர்ல ஒரு ஆள் சொல்லிதான் இந்த பொண்ணை கடத்த வந்தோம். ஆனா இந்த பைத்தியம் என்னடானா எங்க மேல பாம்பு தூக்கி போட்டு ஓட விட்டுருச்சு. நீயும் எங்களை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்ட, இதோட விட்டுரு, நாங்க ஓடிடுறோம். அவன் சொன்னா இவ சொன்னான்னு பொண்ணுங்களை கடத்துற வேலை வச்சுக்கிட்டீங்க, ஜெயிலுக்கு போய் களிதான் திங்கணும். இதுக்கப்புறம் இந்த வேலையே நாங்க பண்ண மாட்டோம். ஓடுங்க. மகா, உனக்கு என்னாச்சு? திரும்ப திரும்ப மகா மகான்னு சொல்லிட்டு இருக்க. அனீஷ், கேஸ்னு வெளியெல்லாம் போயிட்டு ஒருவேளை நீ ஒருவேளை இவளுக்கு முன்ஜன்மையெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? அப்படிதான் நினைக்கிறேன். இப்ப இவளை எப்படி டீல் பண்றது? பேசாம அனீஷ் மாதிரி நடந்துக்க வேண்டியதான். என்ன, நம்ம இங்க இருக்கோம்? ஐஷுமா, எந்திரி, வீட்டுக்கு போலாம். ஐஷுவா? அடிங்க. யுவன், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன பார்த்து ஐஷுங்கறீங்க? ஐயோ, அவனுங்க மண்டையில அடிச்சதுல உண்மையாவே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போலயே. 5 நிமிஷம் ஐஷுவா இருக்கா, 5 நிமிஷம் மகாவா மாறிடுறா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? கடவுளே, நீதான் துணை இருக்கணும். ஏங்க, ஏமா, இப்ப நீ யாரு? என்னங்க என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? நான் ஐஷுங்க. நீ யாரா வேணாலும் இரு, உனக்கு நான் தானே புருஷன். நான் வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போறேன், வா போலாம்.